பிறருக்கு உண்மையாக இருக்க வேண்டிய கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும். அதனால தான் எதனால் அந்த கட்டாயம் வருது அப்படின்னாக்கா, நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு பிறரது உதவி தேவை. நமது உடலை, நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு பிறரது உதவி தேவை. அது மாதிரி ஒரு ஆணின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பெண்ணின் உதவி தேவை. அது மாதிரி பெண்ணின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆணின் உதவி தேவை. அதனால் எப்படின்னாக்கா, இப்போ தாகம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி குடித்தா தான் தாகம் அடங்கும். அது மாதிரி உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னா சாப்பிட்டா தான் பசி அடங்கும். தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்காமலே உங்கள் தாகத்தை அடக்க முடியாது. உங்களுக்கு பசி எடுக்குதுனாக்கா சாப்பிடாமல் அந்த பசியை அடக்க முடியாது. அது மாதிரி காம உணர்ச்சி என்பது அது அனுபவித்தால் தான் அது அடங்கும். அப்போது உங்கள் உணர்ச்சி உங்களுக்கு தினம் உங்களுக்கு காமம் என்பது தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால், காம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது உடலுறவு வைத்து கொண்டால் தான் அடங்கும். அப்படி இருக்கும்போது அப்போது உங்கள் உணர்ச்சிகளை அடக்குவதற்கு ஒரு பெண்ணின் உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அவளது காம உணர்ச்சிகளை அடக்குவதற்கு ஒரு ஆணின் உதவி என்பது தேவைப்படுகிறது. அப்போ அந்த உதவி தினம் ஏதாவது ஒரு தடவை தேவையில்லை, தினம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அப்போது தினமும் தேவை. நீ விரும்பிய போதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னா, ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் விரும்பிய போதெல்லாம் தேவை அப்படின்னா, எப்போதும் அவங்க உனக்காக பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னா அது ஒரு உதவி தான். அந்த உணர்ச்சிகளை அடக்குவதற்கான ஒரு உதவி, கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உதவி. அப்படி இருக்கும்போது அந்த உதவி உனக்கு தினந்தோறும் தேவை. நீ நினச்ச நேரம், உனக்கு எப்பெல்லாம் சௌகரியமான நேரம் எதெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் உனக்கு தேவை. அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. அப்போது உனக்கு எப்போவுமே பக்கத்தில் எப்போதுமே ஒருத்தர் தேவை. நீ சௌகரியமான உனக்கு எப்போ நேரம் தோணுதோ அப்போ உனக்கு அந்த உணர்ச்சிகளை அடக்குவதற்கு உனக்கு தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் உனக்கு பக்கத்தில் இருக்கணும்னா அவங்க உனக்காக உண்மையாக இருக்கணும், நீ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அது மாதிரி அவங்களும் உனக்கு உண்மையாக இருந்தால் தான் நீ அவங்க பக்கத்தில் இருப்ப. அவங்க உங்கள்கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னாக்கா நீ அவங்க பக்கத்தில் இருக்க மாட்ட, அவங்கக்கிட்டே நீ இருக்க மாட்ட. அதனால் உண்மையாக இருப்பதன் மூலமாக தான் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் அடக்க முடியும். உண்மையாக இருந்தால் தான் அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் உண்மையாக இருந்தால் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் அவங்க கூட இருப்பாங்க. இல்லைன்னா யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிடுவாங்க. அதனால் ஒருவர் உண்மையாக இருந்தால் தான் ஒருவர் தனது காம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும், அடக்க முடியும். அது மாதிரி உண்மையாக இருந்தால் தான், நம்பிக்கையானவராக இருந்தால் மட்டும்தான் ஒருவர் எப்போதுமே ஒரு ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணிற்கு ஆணோ, ஒரு மனைவிங்கிற ஒரு கணவனுக்கு உண்மையாக இருந்தால் தான் அந்த கணவன் அந்த மனைவிக்கு எப்பவும் பக்கத்திலே இருப்பான். அவளுக்காக வெறும் உடலுறவு மட்டும் உதவி கிடையாது, இன்னும் நிறைய உதவிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அப்போது வாழ்க்கை எளிதாக மாறும். உதவிகள் கிடைக்கும்போது தான் வாழ்க்கை எளிதாக மாறும். பிறரது உதவி இல்லாமல் நமது வாழ்க்கையை எளிதாக மாற்ற முடியாது. நமது வாழ்க்கை எளிதாக மாற வேண்டுமென்றால் எளிதாக பிறரது உதவி நமக்கு தேவை. சின்ன உதவிகள் தேவை. பேசுவதற்கு உதவி தேவை. ஏன்னா நேரம் போக்கணும், பொழுதை போக்கணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசணும், மற்றவங்க பேசுகிறத கேட்கணும், வாழ்வது ஈஸியாக இருக்கணும், ஊர் நிலவரம் தெரியணும், மக்கள் என்னென்ன மாதிரி வசிச்சிட்டு இருக்காங்க, என்னென்ன மனநிலையில் இருக்காங்க, அப்போ யார்கிட்ட என்ன மாதிரி பேசணும், அங்கே இருக்கிற சம்பவங்கள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாட்டில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீ இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீ மாட்டிக்காமல் இருக்க முடியும். அப்போ நீ மற்றவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா மற்றவங்க உங்ககிட்ட பேசணும், நீ மற்றவங்ககிட்ட பேசணும். அப்போ இதுக்கெல்லாம் உனக்கு உறவுமுறை தேவை. அப்படின்னா நீ உண்மையாக இருந்தால் தான் உனக்கு உறவுமுறை இருக்கும். நீ யாருக்குமே உண்மையாக இல்லை அப்படின்னா உங்ககிட்ட யாரும் உண்மையை பேச மாட்டாங்க. நீ யாருக்குமே நம்பிக்கையானவராக இல்லை என்றால் உன்னை நம்பி யாரும் உண்மையை பேச மாட்டார்கள். அப்போது உனக்கு நாட்டில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதுவுமே தெரியாது. ஒரு அறிவு என்பது உனக்கு இருக்காது. அப்போது உனது வாழ்க்கை எளிதாக மாறுவதற்காகவும் மாற வேண்டுமென்றால் பிறரது உதவி உனக்கு தேவை. பிறர் உன்னிடம் பேச வேண்டும், பிறரிடம் நீ பேச வேண்டும், உன்னுடைய பிரச்சனைகளை நீ சொல்ல வேண்டும். அப்போ தான் உன் மனசில் உள்ள பாரம் இறங்கும். நீ சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆடணும், பாடணும். தனியாக ஆட முடியாது, தனியாக பாட முடியாது. நீ ஆடுவதற்கும் பாடுவதற்கும் உனக்கு துணைகள் தேவை. நீ பேசுவதற்கு உனக்கு துணைகள் தேவை. இந்த மாதிரி பகிர்ந்து உண்பதற்கு உனக்கு ஆட்கள் தேவை, மற்ற உறவுமுறை தேவை. அதனால் நீ மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் உனக்கு உறவினர்கள் அமைவாங்க. நீ பகிர்ந்து உண்ண முடியும், மற்றவங்க உனக்கு கொடுப்பாங்க, நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப. உனக்குள்ள பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லுவ, மற்றவங்களுக்குள்ள பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லுவ.
இப்படி எளிமையாக அப்போ உன்னுடைய வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுவதற்கு நீ மற்றவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டியிருக்கிறது. உண்மையை அடிப்படையாக கொண்டு தான் நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கியோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கியோ அந்த அளவுக்கு தான் உனது உறவுமுறை வலிமையாக இருக்கும். அது மாதிரி ஒரு காம உணர்ச்சி அடக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உனக்கு ஒரு மனைவி தேவை, அல்லது காதலி தேவை, ஒரு கணவன் தேவை, அல்லது காதலன் தேவை. அப்போது இருக்கும்போது உனக்கு தினம் தினம் உனக்கு சௌகரியமான நேரத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சௌகரியம் அந்த காம உணர்ச்சி அது ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்பொழுதெல்லாம் அனுபவித்தால் காம உணர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் அதை அனுபவிப்பதற்கு உனக்கு அருகாமையில் எப்போதும் உனக்கு ஆள் தேவை. ஒரு கணவனுக்கு மனைவி தேவை, மனைவிக்கு கணவன் தேவை. கல்யாணமே பண்ணல, நீ உண்மையாகவே இல்லைன்னா உனக்கு யாரும் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, காதலிக்க மாட்டாங்க. நீ நம்பிக்கையானவளாக இல்லை என்றால் உன்னை யாரும் எந்த ஆணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது உன் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது உன்னுடைய காம உணர்ச்சியை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நீ எங்கே போவ? எங்கேயாவது ஊராக போய் தேட, யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் போய் தேடிட்டு இருப்ப. ஒரு ஆணாக இருந்தால் யாராவது பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி வெளியில் தேடிட்டு இருப்ப. ஒரு பொண்ணாக இருந்தால் யாராவது ஆம்பளைங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தேடி, அது ஆபத்தானது. அது ஒரு பாதுகாப்பானது கிடையாது. அதனால் திருமணம் என்கிற உறவை ஏற்படுத்தி கொண்டு அதுக்கு உண்மையாக இருப்பது என்பது அடிப்படையாக இருக்குது. உண்மையாக இருந்து கொண்டால் உனது வாழ்க்கை எளிதாக மாறும். உனது காம உணர்ச்சியை தினம் தினம் உருவாகிற அந்த காம உணர்ச்சியை நீ தணித்து கொள்ள முடியும். தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்பது போன்று, தண்ணீர் குடித்தால் தான் அந்த தாகம் அடங்குவது போன்று, காமம் என்பது அனுபவித்தால் தான் அடங்கும். அதனால் அனுபவித்து இந்த காமத்தை அடக்க வேண்டுமென்றால், அந்த காமத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நீ விரும்புகிற நேரத்தில் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் தேவை, ஆணாக இருந்தால் பெண் தேவை. அப்போது உண்மையாக இருக்கணும். அப்போ அருகிலே உனக்கு இருக்கணும். அது ஒரு உதவி. ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கு பெண் செய்கிற உதவி, பெண்ணிற்கு ஆண் செய்கிற உதவி அது. அப்படின்னா அந்த உதவி உனக்கு வேணும்னா நீ மற்றவங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் உன் பக்கத்தில் எப்போதும் இருப்பாங்க. நீ உண்மையாக இல்லைன்னா உனக்கு யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, உன் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு உணர்ச்சிகள் வரும்போதெல்லாம் அதை தணிப்பதற்கு வழி இல்லாமல் யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருப்பாய். அதனால் உண்மையாக இருப்பது என்பது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு உனக்கு பிறரிடமிருந்து உதவிகள் கிடைப்பதற்கு வழிவகுக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு உனக்கு பிறரது உதவி தேவை. இப்போ உனக்கு ஒரு கோபம் வருது, யாரோ ஒருத்தர் திட்டாங்க, அதை யார்கிட்டயா சொன்னால் தான் உன் மனசு பாரம் குறையும். அப்போ அதை சொல்கிறதுக்கு உனக்கு உறவுமுறை தேவை. அப்போ நீ நம்பிக்கையானவராக இருந்தால்தான் உன்னை பற்றி நீ சொல்வதை பிறர் உன்னிடம் கேட்பார்கள். உனக்கு ஒரு கவலை அப்படின்னா அதை தன்னுடைய கவலையாக நினைக்கின்ற உறவுமுறை உனக்கு தேவை. நீ சிரிக்கும்போது அதை பார்த்து மற்றவங்க சிரிப்பதற்கு உனக்கு உறவுமுறை தேவை. நீ அழும்போது, நீ கவலைப்படும் போது உனது சோகத்தை தனது சோகமாக எண்ணி கவலைப்படுவதற்கு உனக்கு ஒரு உறவுமுறை தேவை. அப்படின்னா நீ உண்மையாக இருந்தால்தான் உனக்கு அப்படி ஒரு உறவுமுறை கிடைக்கும். அப்போ தான் உனக்கு உன் மனசில் உள்ள பாரம்லாம் குறையும். நீ உனது பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லுவ, அவங்க பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி உனக்கு நாட்டில் என்ன நடக்குது, மக்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, மனுஷங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, நண்பரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, தோழியோட குடும்பத்தில் என்ன நடக்குது, 4 விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவாக நீயும் நான் வாழ முடியும், பேச முடியும். இப்படி தெளிவாக வாழ்வதற்கு, குழப்பமில்லாமல் வாழ்வதற்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிறரது உதவி எல்லாருக்குமே தேவை. அப்போ பிறரது உதவியை நீ எப்படி பெற முடியும்? உண்மையாக இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையானவராக இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். நீ யாருக்கும் நம்பிக்கையாக இல்லை, உண்மையாக இல்லைன்னா உனக்கு வாங்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, நீ யார்கிட்டையும் பேச முடியாது, உனக்கு உதவி கிடைக்காது. உதவி இல்லாமல் உனது வாழ்க்கை கடினமாக மாறிவிடும். வாழவே முடியாத அளவுக்கு அது சிக்கலானதாக, ஒரு சிரமமான ஒன்றாக அது மாறிவிடும். அதனால் நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு, நாம் கட்டுப்பாடாக வாழ்வதற்கு ஒரு பிறரது உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அது மாதிரி ஒரு கணவனை கட்டுப்படுத்தணும், எங்கே போன பொண்டாட்டி கேட்பா, அது மாதிரி பொண்டாட்டி என்னங்கப்பா கணவனை இவ்வளோ நேரத்துக்கு வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டி ஒரு கணவனை கேட்பா. அப்போ இவனுக்கு ஒரு பயம் இருக்கும். வெளியில் அங்கேயும் சுத்த மாட்டான், நேரங்காலம் ஆனாலும் வீட்டுக்கு போயிடுவான். ஏன்னா வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி கேள்வி கேட்பா, அவளுக்கு பதில் சொல்லி மாளாது. அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அப்போது இவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு இவனுக்கு மனைவி என்கிற ஒரு பெண்ணின் உதவி தேவைப்படுகிறது. அது ஒரு உதவி. பெண் ஒரு ஆணை கட்டுப்படுத்துகிறாள் என்றால் அது ஆணிற்கு பெண் செய்கிற உதவி.
அதன் மூலம் அவன் தன்னை எளிதாக கட்டுப்படுத்தி கொள்கிறான். வெறுமனே தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறத விட ஒரு இன்னொரு மனைவிக்கு அவன் பயப்படுகிறான், அம்மாவுக்கு பயப்படுகிறான். என்னடா எங்கடா போனேன், இந்நேரம் வரைக்கும் நீ வெளியில் இன்னும் வரலையா வீட்டுக்கு, சும்மா அங்கே அவங்ககிட்ட ஏன் பேசுகிற, இவங்ககிட்ட ஏன் பேசுகிற, அந்த மாதிரி அந்த பையன் சரியில்லையே, அவங்ககிட்ட ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மாங்கிற உறவு முறை கண்டிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆணுக்கு செய்கிற ஒரு உதவி. அது அவனுக்கு அம்மா இல்லைன்னா அப்போ என்ன, அவனுக்கு அந்த கட்டுப்பாடே கிடைக்காது. யாருக்கும் அவன் பயப்பட வேண்டிய அவசியமே, யாருமே வந்து அவனை பயமுறுத்த மாட்டாங்க. அதாவது அம்மா அன்பின் அடிப்படையாக கொண்டு ஒரு அம்மா வந்து பயன்படுத்துறதுக்கு அவனது வாழ்க்கையில் இடமில்லை. அதனால் அவன் கட்டுப்பாடு இல்லாமலே போய்விடுவான். அவனுக்கு பயங்கிறதே இருக்காது. தேவையில்லாத எல்லாத்தையும் கற்றுக்குவான். ஒழுக்கமின்மை அனைத்தையும் கற்றுக்கொள்வான். வீணாக போயிடுவான். அது மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்கன்னா அவங்கள அம்மா அப்பா அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது உதவி, அந்த குழந்தைக்கு செய்கிற உதவி. அதன் மூலம் அவள் கட்டுப்பாடாக வாழ்கிறாள். கட்டுப்பாடாக வாழ்வதற்கு ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் செய்கிற உதவி அது. அதனால் வந்து அந்த உதவி இல்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால் அந்த பெண் குழந்தையின் வாழ்க்கை என்னாகும்? யாருமே இல்லை நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கமில்லாத செயல்களை எல்லாம் செய்து அவள் தனது வாழ்க்கையை சிரமமாகவும் சிக்கலுக்குள்ளதாகவும் ஆபத்திற்குரியதாகவும் மாற்றிக்கொள்வாள். ஆக இந்த கட்டுப்படுத்துறதுக்குள்ள பிறரிடமிருந்து கிடைக்கிற ஒரு உதவி அது. அந்த உதவி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஒருவர் கட்டுப்பாடாக வாழ்வதற்கு பிறரது உதவி தேவை. ஒரு மனைவியின் உதவி கணவனுக்கு தேவை, கணவனின் உதவி மனைவிக்கு தேவை. ஒரு மனைவிக்கு வந்து தான் புருஷன் சந்தேகப்பட்டுறக்கூடாது, அவன் நம்ம மேலே சந்தேகப்பட்டுறக்கூடாது, அவனுடைய நம்பிக்கைக்குரியவளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முயற்சி பண்ணுவாள், அவள் வாழ்ந்து காட்டுவாள். அப்போ அது வந்து ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் செய்கிற உதவி, ஒரு மனைவிக்கு கணவன் செய்கிற உதவி. ஒரு மனைவி கட்டுப்பாடாக வாழ்வதற்கு ஒரு கணவன் உதவி செய்கிறான். அதனால தான் இந்த திருமண உறவு எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க, எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, ஒருவரை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு பிறரது உதவி தேவைப்படுகிறது. தன்னைத்தானே ஒருத்தர் கட்டுப்படுத்திக்க முடியாது. கட்டுப்படுத்த முடியும், ஆனால் அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. அது அவ்வளோ அந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது. நம்மளை நாமே கட்டுப்படுத்திக்கிட்டு போர் அடிக்கணும்ல. அதனால் மற்றவங்க யாராவது இன்னும் கட்டுப்படுத்தினா இன்னும் வலிமையாக இருக்கும். மற்றவங்களுக்காக ஒரு 50% நம்ம கட்டுப்படுத்தணும், 50% மற்றவங்க நம்மளை கட்டுப்படுத்தணும். நாமே கட்டுப்படுத்தி கொள்வதற்கு பிறருடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுகிறது. நாம் ஏன் கட்டுப்பாடாக வாழ வேண்டும், நாம் ஏன் ஒருவருக்கு உண்மையாக வாழ வேண்டும், நான் ஏன் எனது மனைவிக்கு உண்மையாக வாழ வேண்டும், நான் ஏன் எனது கணவனுக்கு உண்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். தனது கணவன் தன்னிடம் அன்பாக இருக்கிறான், தனது மனைவி தன்னிடம் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு கணவன் நினைக்கிறான். தனது கணவன் தன்னிடம் அன்பாக இருக்கிறான், அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனைவி நினைக்கிறாள். அந்த மாதிரி அது ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் வந்து கட்டுப்பாடாக வாழ்வதற்கு பிறரது உதவியும் தேவைப்படுகிறது. ஒரு மனைவிக்கு பயந்துக்கிட்டு ஒரு ஆண் கட்டுப்பாடாக இருக்கான், வாழ்க்கை நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. இந்த மாதிரி யாருமே இல்லை, உனக்கு மனைவி இல்லை, கணவன் இல்லை அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பயங்கிறதே இருக்காது. பயம்னா என்ன, நீ வந்து தாராளமாக சுதந்திரமாக தப்பு பண்ணுவேன். அப்போ உன் வாழ்க்கை இன்னும் சிரமமாயிடும், ஆபத்தானதாகவும் மாறிவிடும். உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. கல்யாணம் பண்ணவங்கள நம்புவாங்க, கல்யாணம் பண்ணாதவங்கள நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரியவராக இல்லை, அவர் கட்டுப்பாடு உடையவராக இருக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பேச்சுலருக்கு வீடெல்லாம் தர மாட்டாங்க. ஏன்னா வந்து அவரை கட்டுப்படுத்த யாருமே இல்லை, அவர் கட்டுப்படுவதற்கு அங்கு வாய்ப்பு இல்லை, அங்கு ஒரு பெண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுலருக்கு வீடு தராதுக்கு அதான் காரணம். ஏன்னா பேச்சுலர்னால் அவர் கட்டுப்பாடு இல்லாதவராக இருப்பார், அவரை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பெண் அங்கே இல்லை, மனைவி என்பவள் அங்கே இல்லை. அதனால் அது பெரிய சிரமமாயிடும், மற்றவங்களுக்கும் பிரச்சனையாயிடும், அவரால் மற்றவங்களுக்கு இடையூறு ஏற்படும். அப்போ இடையூறு இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் திருமண உறவு என்பது முக்கியமாக தேவைப்படுகிறது. திருமண உறவு என்பது பிறரை இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுது. திருமணம் செய்யாத ஒருவர் பிறரது திருமண வாழ்க்கைக்கு இடையூறாக மாறிவிடுவார். பிறரது இப்போ திருமணம் செய்யாத ஒரு பெண்ணோ ஆணோ தவறான உடலுறவில் ஈடுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தவறான உடலுறவில் ஈடுபடுவதற்கு திருமணம் செய்யாமல் தனிமையில் வாழ்வது என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்களே ஆனால் அவர் நம்பிக்கைக்குரியவராக மாறிவிடுவார். அவரால் பிறருக்கு இடையூறுகள் எதுவும் ஏற்படாது, அவர் கட்டுப்பாடு உடையவராகவும் இருப்பார். ஏனென்றால் அவருக்கு காமம் ஏற்படும் பொழுது
அங்கு அந்த காமத்தை அனுபவித்து அடக்குவதற்கு, கட்டுப்படுத்தி கொள்வதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் கணவன் மனைவியாக வாழும்பொழுது இருவரும் காம உணர்ச்சியை அனுபவித்து அடக்கி கொள்வார்கள், அனுபவித்து அதை கட்டுப்படுத்துவார்கள். தாகம் எடுத்தால் தண்ணீர் குடித்தால் தான் தாகம் அடங்கும், சாப்பிட்டால் பசி எடுத்தால் சாப்பிட்டால் தான் பசி அடங்கும். அதுபோன்று காமம் வரும் பொழுது, காம உணர்ச்சி உற்பத்தி செய்யப்படும் பொழுது அதை தினம் தினம் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணை இருக்கும்போது அவங்க காம உணர்ச்சி என்பது கட்டுப்படுத்தப்பட்ட ஒருவராக அவர் இருப்பார். அதனால் அவரை நம்பலாம். அவரால் பிறரது வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆக பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதற்கு இந்த திருமண உறவு என்பது மிக மிக தேவையாக இருக்கிறது. பிறருக்கு இப்போ திருமணம் செய்யவில்லை என்றால் அவர்கள் பிறரது வாழ்க்கைக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று அவர்களை நம்ப முடியாது. அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண உறவு என்பது பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் திருமண உறவை நாம் போற்ற வேண்டும், அதை வரவேற்க வேண்டும். அதற்கு எதிராக நாம் சிந்திப்பது நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதனால் அதுபோன்று காதல் உறவுக்கும் நீங்கள் ஒரு 16 வயசில் நீங்கள் காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்து விட வேண்டும். 20 வயதிற்குள்ளாக திருமணம் செய்து கொள்வதை கட்டாயப்படுத்த வேண்டும். திருமணம் செய்து கொள்ளாமல் யாருமே தனித்து வாழக்கூடாது. எந்த ஒரு 20 வயதிற்கு மேல் யாருமே திருமணம் செய்யாமல் அதிகபட்சமாக 3 மாதங்களுக்கு மேல் வாழக்கூடாது. எந்த ஒரு வயதிலும் தனித்து வாழக்கூடாது. அப்போது மக்கள் அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள், பிறருக்கு இடையூறு செய்யாதவர்களாக இருப்பார்கள், பிறரது குடும்ப வாழ்க்கைக்கு இடையூறு செய்யாதவர்களாகவும் காம உணர்ச்சியில் கட்டுப்பாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள், மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள்.